வேறு ஒரு திட்டத்திற்காக உலக வங்கியின் மூலம் பெற்ற பணத்தை தேர்தல் ஆதாயம் கருதி குடும்ப பெண்களின் வங்கி கணக்கில் தலா 10,000 அவர்கள் உதவித்தொகையாக வழங்கியது இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தை சிதைக்கிற நடவடிக்கை. கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற, நீ என்ன நேரத்தை பற்றி பேசுற? இப்ப சீமான் என்னப்பா பலமாவாப்பா இருக்காரு? அவர் ஒரு முடிவுக்கு வருவார். 2026 எஸ்ஐஆர்னால மட்டும் இல்ல, எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு, அப்ப திமுகவும் எதிர்க்கிறாரு. அப்ப என்ன செய்யறாரு? மறைமுகமான ஒரு என்ஆர்சியை நடத்துகிறார்கள், இப்படிதான் சொல்லணும். அவர்களுக்கு சாதகமா யார் யார் வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்குரிமை கொடுப்பாங்க. குறிப்பாக இஸ்லாமியர்கள், ஷெட்யூல்ட் இன மக்கள், டிரைப்ஸ் மக்கள், ஓபிசி, மைனாரிட்டி பீப்புள், இவங்களோட வாக்குகள்லாம் எடுப்பதற்காகவும் குறிவைத்து வேலை பார்க்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. 85% வாக்காளர்கள் 2 வார காலத்துக்குள்ள பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 2 வார காலம் இருக்கு. என்ன பண்றாங்க? நானே வாக்கு சாவடிக்கு நேரா போய் என் தொகுதியில பார்த்துட்டு வரேன். மக்கள் அவ்வளவு ஆர்வமாக வந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்து கொள்கிறார்கள். எந்த சிக்கலும் கிடையாதுங்க. பீகார்ல ஜூலை மாதத்துல ஆர்டினரியாக வசிக்கக்கூடியவர், சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்று தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணி ஒருத்தரை வச்சுட்டு, அதன் அடிப்படையில் அவர் நவம்பர் மாதம் அங்க தேர்தலில் ஓட்டு போட்டுட்டு, தமிழ்நாட்டில் நவம்பர் மாதம் நான் தமிழ்நாட்டில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவன் அந்த அடையாள அட்டையாக காட்டலாம் அப்படின்னா அது சட்டத்துக்கு புறம்பா இல்லை, காமன் சென்ஸுக்கு எதிராக இருக்கு. இதையெல்லாம் குறித்து நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 24 மணி நேரம் சிந்திக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் தில்லுமுல்களை குறித்து இப்போது சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதுதான் சிந்திக்கிறார்கள். 24 மணி நேரம் இது குறித்து தான் அவர்கள் சிந்திக்கிறார்களே. அவர்களுக்கு எந்த விதமான வாக்கு வங்கி ஆதாரமும் இல்லாத நிலையில், வலிமை இல்லாத நிலையில் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை பிடிப்போம் என்று எந்த துணிச்சலில் பிரதமர் வரையில் பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுவதிலேயே ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை, சதித்திட்டம் இருக்கிறது என்பதை யூகிக்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் 2 வாக்குரிமை வச்சிருக்கிற எண்ணிக்கை இருந்ததை விட பல மடங்கு கூடி இருக்கு. அப்ப இந்த எஸ்ஏஆரால எந்த பயனும்? இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருத்தமா தான் இருக்க ஒழிய இது சீர்திருத்தமா அங்க இருக்கு. 30 நாட்களுக்குள்ளே குடியுரிமையை திருத்துகிற பணி, குடியுரிமையை சரிபார்க்கிற பணியை தேர்தல் ஆணையம் செய்கிறது அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு, நம்ம ஏற்கனவே அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை உறுதி செய்வது போல இன்றைக்கு பாஜக ஆளுகிற அஸ்ஸாம்ல எஸ்ஐஆர் கிடையாது, வாக்காளர் தீவிர திருத்தம் கிடையாது, வாக்காளர் சாதாரண திருத்தம் தான் சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்ப நம்மளை எல்லாம் பார்த்தா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிறவங்கள, மற்ற 12 மாநிலங்கள் இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்தா, தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கு நம்மளை எல்லாம் பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா? இவர்கள் தேவையில்லாத 5 வருஷமும் மத்திய அரசு எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு